ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சுவையான கலகலா பண்ண போகிறோம். டேஸ்டியாக இருக்கும். மைதா, சர்க்கரை, எள்ளு, ஏலக்காய் தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு 1/2 கிலோ மைதா கட் பண்ணி போட்டுட்டு வறுக்கிறோம். ஹை தீ இல்லாமல் ஸ்லோ தீயிலே நம்ம வறுக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, ஸ்வீட் டைமண்ட் பிஸ்கெட்டுன்னு, மைதா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பொன்னிறமாக வறுக்கணும். மைதா வறுக்க சொல்லே நம்மளுக்கு வாசனை வரும். வறுத்து எடுத்து கொட்டிக்கணும். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணணும். எண்ணெய் சூடாக சொல்ல இந்த பக்கம் மைதால கொஞ்சம் உப்பு, 5 ஸ்பூன் எள்ளு, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், சர்க்கரை மிக்சியில் அரைச்சி கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பெசிய ஆரம்பிக்கிறோம். அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி பெசிச்சு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கிச்சன் மேலே சுத்தமான இடத்துல வச்சு தரட்டோம். மெலிசா தரட்டி கத்தியில டைமண்ட் போடுறோம். இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க போட்டு பொரிக்கணும். இந்த காட்டம் வராம நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் சூடான பிறகு எடுத்து ஒன்னொன்னா போடுறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணலாம். நீங்க எங்க வீடியோ அடுத்தடுத்து பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உங்களுக்கு அம்மா போட்டு காட்டுறேன். நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.